السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம மந்திக்குடைய முகத்திமாத்துகளை, அதாவது மந்திக்குடைய தாரீஃபு அதெல்லாம் அறிவதற்கு முன்னாடி மந்திக்குனா என்ன அப்படின்னு சொல்லி மந்திக்குடைய முகத்திமாக்கள் சிலதை நம்ம பார்ப்போம். இப்போ ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அது நம்மளுக்கு பாடத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தாலும் பின்னாடி அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு விலகும். பொதுவாக இப்போ நம்ம ஸ்கூல் பாடத்தை எடுத்துக்கிட்டாலும் நிறைய பாடங்கள் மனிதனுடைய இயல்பான ஃபித்ரின்னு சொல்லுவோம்ல, ஃபித்ரியான அவனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சில பண்புகள் இருக்கும், சில திறமைகள் அவனுக்கு இயற்கையாகவே இருக்கும். அந்த திறமைகளை ஒரு சட்டமாக வடிவமைச்சு இன்னைக்கு பள்ளிகளை நிறைய புத்தகம் வச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை, இப்போ அந்த குழந்தைய நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு எண்ணிக்கை தெரியும். உனக்கு எத்தனை சாக்லேட்மா வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 வேணும் அப்படின்னு சொல்லும். இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம 2 சாக்லேட்டும் இன்னொரு குழந்தைக்கு 3 சாக்லேட் கொடுத்தோன்னு சொன்னால் அந்த 2 சாக்லேட் கொடுத்த குழந்தை என்ன சொல்லும், அவனுக்கு மூட்டை அதிகமாக கொடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும். அப்போ இயற்கையாகவே மனிதனுக்கு எண்ணிக்கையும் அதிகம் குறைவு கணிக்கக்கூடிய திறன் என்பது மனிதனுக்கு ஃபித்ரியாகவே இயற்கையாகவே அவனுக்கு இருக்கு. அப்ப இந்த இயற்கையாக ஃபித்ரியாக இருக்கக்கூடிய இந்த திறனையே ஒரு சட்டமாக வடிவமைச்சுதான் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் சொல்லி மேக்ஸ் பாடத்தை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதனுக்கு இயற்கையாகவே சின்ன பிள்ளைகள் இருக்கும் போதே சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், பெரியவங்கன்னா நமக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், வாங்க போங்கன்னு பேசணும். அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா தண்ணினா சுடும், நெருப்புனா தண்ணினா கொடிதா இருக்கும், நெருப்புனா சுடும். அதே மாதிரி இந்த மாதிரி சில ஒழுக்கங்கள் என்பது குழந்தைகளுக்கு இயற்கையாகவே இருக்கும். அப்ப அந்த ஒரு பாடமாக ஒரு சட்டமாக வடிவமைச்சு உருவாக்கப்பட்டதா எத்திக்ஸ், லா, அந்த மாதிரி கல்விகள் இன்று பள்ளிகளில் படிச்சு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி பாருங்க, இப்ப நம்ம எந்த மொழியை பேசினாலும் அந்த மொழியுடைய கிராமர் இல்லாம நம்மளால பேச முடியாது. ஆனா குழந்தைகள் எந்த கிராமருமே அது படிக்காம அது என்ன பண்ணுது, அவருடைய தாய்மொழியே பேசுது இல்லைங்கச்சா. அப்போ இல்லை நின்று தருது. அப்போ குழந்தைகளுக்கு இயற்கையாகவே அந்த மொழிகளை பேசக்கூடிய அந்த மொழிக்கு தேவையான கிராமரை தெரியும். ஆனா அது ஒரு சட்ட வடிவத்துல, ஒரு புத்தக வடிவத்துல கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு லாங்குவேஜ் அப்படின்னு ஸ்கூல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இப்போ படிச்சு கொடுக்குறாங்க. அப்ப மனிதனுக்கு இயற்கையாகவே ஃபித்ரியாகவே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணத்தை வச்சு அது ஒரு சட்டமாக வடிவமைச்சு ஒரு புத்தகமாக வடிவமைச்சு இன்று பள்ளிக்கூடத்துல ஏராளமான சப்ஜெக்ட் படிச்சு கொடுக்கிற மாதிரிதான் மந்திக்கும் மனிதனுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறனை வச்சு ஒரு சட்டமாக வடிவமைச்சு அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கல்விதான் மந்திக்கு. ஒரு ஃபித்ரியான ஒரு இல்மு தான் மந்திக்காக இருக்கும். அதாவது மனிதனுடைய அக்கல் இருக்குல்ல, அறிவு, அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா இயற்கையாகவே மனிதனால அந்த அக்கல், அந்த மனிதனுடைய அறிவு தெரியாத ஒரு விஷயத்தை வச்சு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அந்த அறிவு அறியக்கூடிய திறனை குவத்தை அல்லாஹ் தஆலா அந்த அறிவுக்கு கொடுத்துருக்கிறான். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா மனிதன் இங்க ஒரு தூரத்துல, ரொம்ப தூரத்துல பார்த்தா ஒரு புகை வருது. அப்ப அந்த புகையை பார்த்த உடனே மனிதன் என்ன சொல்லுவான், அந்த இடத்துல ஒரு நெருப்பு எரியுதுன்னு சொல்லுவான். அப்ப இந்த மனிதனுடைய அந்த அக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அக்களுக்கு இப்ப அது தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா நெருப்பு.
கண்கூடாக பார்க்கக்கூடிய அந்த விஷயம் என்ன சொன்னா புகை, துகான் புகை. அந்த புகையை வச்சு அது தெரியாத ஒரு விஷயத்த முடிவு செய்யுது. அதாவது அந்த இடத்துல ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு நார் இருக்கு அப்படின்னு அந்த என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த அறிவு அது தீர்வு செய்யுது. அப்ப மனிதனுடைய அக்கல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னா, ஒரு தெரியாத ஒரு விஷயத்த வச்சு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹ் தால இயற்கையா கொடுத்துருக்கிறான். அதே மாதிரிதான் பாருங்க, ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே போறான். வீட்டை விட்டு வெளியே பார்த்தா ரோடு ஃபுல்லா அவன் பார்க்கும் போது பார்த்தா ஒரு ஈரமா இருக்கு. அப்ப என்ன பண்றான், அவன் காரணத்தை கண்டுபிடிக்கிறான். அப்ப இங்க ஈரமா இருக்குன்னா அப்ப கண்டிப்பா மழை பெஞ்சிருக்கும். அப்ப இங்க மனிதனுடைய அறிவு, அவனுடைய அக்கல் என்பது இந்த தெரிந்த விஷயம் என்னது ஈரம், அதை வச்சு தெரியாத அவனுக்கு பார்க்காத ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அதாவது இங்க மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். அப்ப மனிதன் மனிதனுடைய அக்கல், அவனுடைய அறிவு இயற்கையாகவே காரணங்களையும் சபபுகளையும் அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா அந்த சபபுகளை வச்சு ஹுக்கும் தீர்ப்பு கொடுப்பதையும், அதே மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தெரியாத விஷயங்களை அறிவதை அல்லாஹ் தாலா மனிதனுடைய அக்களுக்கு இயற்கையாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அப்ப இயற்கையாகவே இருக்கக்கூடிய இந்த ஒரு குணத்தை இதை ஒரு சட்டமாக வடிவமைச்சு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதான் மந்திக் என்பது. இப்ப நம்ம சொல்றோம்ல, அதாவது அந்த நெருப்பை வச்சு அப்ப அங்க தூரத்துல ஒரு புகையை பார்த்தா அப்ப சொல்றோம், அப்ப இங்க புகை வருது, எங்கெல்லாம் புகை வருதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும், அப்ப இங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதனுடைய அறிவு இது தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு ஒரு சட்டத்தை வடிவமைச்சு ஒரு தெரியாத விஷயத்தின் பக்கம் போகல. இதுக்குதான் மந்திக்குல கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் தெளிவாக நம்ம பார்ப்போம். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அப்ப இங்க பாருங்க, அப்ப மனிதன் பார்த்தது புகையை மட்டும்தான். ஆனா என்ன பண்றான், அப்போ இங்க புகையை பார்த்துட்டு அப்ப ஏதாச்சும் தீர்ப்பு கொடுக்கறான், எங்கெல்லாம் புகை இருக்கும் அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும், அப்ப இங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுடைய அறிவு இயற்கையாகவே முடிவு பண்ணுதுல. இதுதான் ஒரு சட்டமாக, இதுக்கு ஒரு கியாசின் மந்திக்ல பேர் வச்சு அதுக்கு ஒரு சில சட்டங்களை கொடுத்தாங்க. அப்ப ஆக சுருக்கம் என்னன்னு சொன்னா, மந்திக் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு இல்மு அல்ல, மாறாக மனிதனுக்கு ஃபித்ரியாக இயற்கையாக இயல்பாக அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை ஒரு சட்டமாக வடிவமைச்சு இன்று நம்மளுக்கு போதிக்கப்படக்கூடிய ஒரு கல்விதான் மந்திக்கு. தவிர மந்திக் என்பது ஒரு தனிப்பட்ட இல்மு கிடையாது.